ஒரு நிமிஷம் கேளுங்க. ரேடியேஷன் ஆச்சுன்னா, அதாவது நியூக்ளியர் அட்டாக் ஆச்சுன்னா எப்படி உங்களே நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் அவங்க என்ன செய்ய சொல்றாங்க? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPA ஸ்பேஸ் VIBES. இன்கேஸ் நீங்க வெளியில இருக்கீங்க, அப்போ திடீர்னு இந்த நியூக்ளியர் அட்டாக் ஆன மாதிரி வருதுன்னா டக்குன்னு முகத்தை கீழே வச்சா மாதிரி படுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல வர துகள்கள், அந்த அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கண்ணால பார்க்க கூடாதுன்னு. அந்த இடத்த நீங்க கூர்ந்து பார்க்காதீங்க. உடனே மொபைல் எடுத்து ஷூட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. தப்புன்னு படுத்துருங்க. முகத்தை கர்ச்சீஃபால மூடிடுங்க. இதுதான் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். முடிஞ்ச வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் கீழே அப்படி இருந்ததுன்னா போயிடுங்க. இல்லாட்டி எங்க அண்டர் கிரவுண்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ பில்டிங் கட்டடத்துக்குள்ள போயிடுங்க, கதவெல்லாம் மூடிடுங்க, உள்ள போயிடுங்க அப்படின்றாங்க. அந்த ரேடியேஷன் போக சில பல மணி நேரங்கள் ஆகும் அப்படிங்கறனால தயவு செய்து வெளியில வராதீங்க. எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. டிவி ரேடியோ இருந்ததுன்னா அதை கேட்டுக்குங்க. அவங்க எப்போ வெளியில வரலாம்னு சொல்றாங்களோ அது பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வெளியில இருக்கீங்க, இதுல இருந்து நீங்க படுத்த மாதிரி எஸ்கேப் ஆகி அண்டர் கிரவுண்ட் போயிட்டு நீங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டீங்க. உடனே அந்த போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை கழட்டி ஒரு பேக்கில் போட்டு தூர வச்சிருங்க. அதை யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் குளிக்க சொல்லி சோப் போட்டு நல்லா குளிக்க சொல்றாங்க. அதுலேயுமே ஸ்டோர்டு வாட்டர் இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்ட்டு. அதாவது ஹீட்டருக்குள்ள வாட்டர் ஹீட்டருக்குள்ள தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் குளிங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லா ஜன்னல்களையும் மூடிடுங்க. ஏசி ஆன் பண்ணாதீங்க, ஃபேன் ஆன் பண்ணாதீங்க. இதுதான் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். வெளியில முடிஞ்ச வரைக்கும் 1 டேக்கு வெளியில வராதீங்கன்றாங்க. இருக்கிற உணவுகளை நீங்க சாப்பிட்டுக்குங்க. டிவிலையும் ரேடியோலையும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா, ரேடியேஷன் குறைஞ்சிருக்குன்னா நீங்க வெளியே வரலாம். இது ரொம்ப முக்கியம். பதட்டம் அடைய வேண்டாம். இது ஒரு பாதுகாப்பு உணர்வுல தான் தெரிவிக்கிறாங்க. அதுதான் உங்கள்கிட்ட தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்திரங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருந்துன்னு பட்டுதுன்னா ஈர துணியால அதை துடைக்க சொல்றாங்க. பாத்திரங்களை நல்லா ஈர துணியால தொடங்க. எல்லா உணவு ஐட்டங்களையும் நீங்க மூடி வைங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்களோ அதை மூடி வச்சு திறந்து அதை யூஸ் பண்ணி திருப்பி உள்ள வச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா இருந்ததுன்னா, ஜன்னல்களை திறக்காம இருந்தீங்கன்னா, கதவை திறக்காம இருந்தீங்கன்னா அவங்க சொல்ற வரைக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும். ரேடியேஷன்ங்கிறது ரொம்பவுமே விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதில் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.